நண்பர்கள் எனக்கு 12 வயசு இருக்கிறப்போ ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி என்னோட சீனியர் ஒருத்தன் 13 வயசு பையன் ஒருத்தன் என்னோட வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு போனான், திருப்பி கொடுக்கல, அவன் தொலைச்சிட்டேன் அப்படின்னாங்க. அவன் அடுத்த நாள் வந்து தொலைச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவன் என்ன சொன்னான், வாட்டர் பாட்டில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 15 ரூபாய். 15 ரூபாய் தானே நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த ஒரு மாதத்துக்கு டெய்லி அவங்ககிட்ட போய் நான் நின்று கேட்பேன், வாட்டர் பாட்டில் காசு 15 ரூபாய் அப்படின்னா. வீட்டிலலாம் சொல்லியாச்சு, அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க எப்போ கொடுக்க போகிறான் அப்படின்னு. காசு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், அடுத்த வாரம் கொடுக்குறேன், இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு இவ்வளோ காசு இருக்குது, கண்டிப்பாக அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் புரிஞ்சு அவனுக்கு காசு கொடுக்க போகிறது அப்படின்னு. அந்த நினைவு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம். ஓகே, அதாவது நான் மற்றவங்களோட வாட்டர் பாட்டிலோ ஜியாமெட்ரி பாக்ஸோ பென்னோ பென்சிலோ எக்கச்சக்கமாக தொலைச்சிருக்கேன். என்னோடதையும் மற்றவங்க நிறைய தொலைச்சிருக்கேன். எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஒரு இவெண்ட் என் மனசில் நல்லா ஞாபகம். இப்போ மாநவீன் எழுதின வைரம் சிறுகதைக்கு வரலாம். அங்கே ஒரு சீனில் வந்துட்டு 60 வயசான லட்சுமணன் கைகள் வலிக்க முகம் ஃபுல்லாக வேர்த்து கீழே பட்ட நல்ல உச்சி வெயிலில் வந்துட்டு நல்ல ஒரு கடப்பாரை வச்சு தோண்டிட்டு இருக்காரு. மண்ணெல்லாம் கையில இருந்து எடுத்து மேலே போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு வேகமும் அந்த ஒரு ஆதங்கமும் அந்த ஒரு கோபமும் அந்த ஒரு எனர்ஜியும் எங்கிருந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த லட்சுமணன் அண்ட் அவர் பக்கத்தில் தோண்டு அப்படின்னு சொன்ன குமாரசாமி, இவங்களோட கேரக்டரிஸ்டை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரு 50 வருஷம் பின்னாடி போகலாம். நம்ம இந்த 2 பேரோட கேரக்டர் டைனாமிக்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்க மாட்டிட்டு இருக்கிற ஒரு அந்த உளவியல் சிறை, அந்த சைக்கலாஜிக்கல் பிரிசன்ல அவங்க 2 பேரும் எப்படி மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 10 வயசான லட்சுமணன் வந்துட்டு படிப்பு சரியா வராது, வாத்தியார் சொன்னது கேட்டுக்கணும், குடிகாரப்பா அடிச்சா வாங்கிக்கணும், அது மட்டும் போதாது அப்படின்னு டியூஷன் கிளாஸ்மேட்டான குமாரசாமி கிட்ட போய் குமாரசாமி வந்துட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி டியூஷன் ஆரம்பிக்கணும். ஒரு காலத்தில் வந்துட்டு அது பத்தாது அப்படின்னு வந்து குருவே வாழ்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு நீ என்னதான் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதுக்கெல்லாம் நான் அடிப்பணிவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்லயே வாழ்ந்த லட்சுமணன். ஓகேக்கா, இவர் அங்க இருக்கார். இவரோட பேரலல் குமாரசாமி. அப்பா ஏற்கனவே பிரிவிலேஜ், அப்பா பணக்காரர், இவனுக்கும் மூளை இருக்கு, நல்லா படிக்கிற பையன். ஆனா இவனுக்கு படிப்பையும் பணத்தையும் தவிர வேற ஏதாவது இருக்கா? அந்த லட்சுமணனை பார்த்தா என்னதான் படிப்பு வரலன்னு படிப்பு வராத மற்ற 2 பசங்க கந்தசாமி முருகன் 2 நண்பர்கள் இருக்காங்க. அதை தவிர மற்ற நண்பர்களும் இருந்திருக்காங்க. ரைட், இவனுக்கு நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. இவனோட ஆட்டிடியூடே வந்து நான் டாமினேட் பண்ணுவேன், நீ என் கூட இருக்கணும், ஆனா நான் உன் மேல ஒரு படி இல்லை 2 படி இல்லை பல படிகள் மேல இருந்து நான் உன் மேல ஆதிக்கம் செலுத்திட்டே இருப்பேன், நீ என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து குமாரசாமியோட ஆட்டிடியூடா இருக்கும். ஓகே, இந்த குமாரசாமிக்கு நண்பர்கள் இல்லைங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. கோலி விளையாடலாம் அப்படின்னா இந்த நொண்டி பல்லாமொழினா அதெல்லாம் பொம்பளைங்க விளையாட்டு அப்படிங்க. சரி, கோலி விளையாடலன்னா சரி, கோலி பசங்க தானே விளையாடுவாங்க. ஆனா கோலி விளையாட கூட தெரியல, இந்த ஆள் காட்டி வரலாலும் கட்ட வரலாலும் பிடிச்சி தூக்கி தூக்கி போடுறான். அந்த மாதிரி மற்ற பசங்க விளையாடுறத பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கு எப்படி கோலியை பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு. ஒரு ஐடியாவே இல்லாம இருக்காங்க. இவங்க 50 வருஷம் கழிச்சியும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த மன உளைச்சல்கள், ரைட், அந்த பவர் டைனாமிக்ஸ், அந்த செட்டான பவர் டைனாமிக்ஸ்ல இருந்து அவங்க 2 பேருமே வெளியில வரணும். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கோலி, அதாவது லட்சுமணன் கிட்ட இருக்கிற ஒரு அழகான கோலியை வந்துட்டு குமாரசாமி பார்க்குறேன் சின்ன வயசுல. அது வேணும்னு ஆசைப்படல, ஆனா அது லட்சுமணன் கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனோட ஆட்டிடியூடா இருக்கும். ரைட், ஒன்று அழகா இருக்கு, இருட்டில் லைட்டு போட்டால் நல்லா மஞ்சள் கலர்ல மினுக்குது. ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்கிட்ட இல்லைன்றது கூட பெரிய விஷயம் இல்லை, உங்ககிட்டயும் இல்லாம போகணும். அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பிளாய் ஒன்று பண்ணி அது குழியில போட்டு புதைச்சிரு அப்படின்னு சொல்லியாச்சு. அது கொஞ்ச நாள்ல வைரமாகும், வைரம் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 50 வருஷம் கழிச்சு லட்சுமணன் வரான். அந்த லைன் என்ன படிக்கிறாங்க, தோண்டி எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கறான் குமாரசாமி. 50 வருடங்களுக்கு பிறகு நான் இங்கு வந்ததே இந்த வைரத்தை எடுத்துச் செல்லத்தான் என்று தோன்றியது. மற்றவை எல்லாமே நானாக உருவாக்கி கொண்ட பொய் காரணங்கள் என மனம் சொல்லிக் கொண்டது. இந்த கணத்திற்காக மட்டுமே நான் காத்திருந்ததை போல் உடல் இயங்கியது. தோண்ட தோண்ட அந்த நிச்சயம் வைரம்தான் இருக்கும் என மனம் சொன்னது. என் அறிவு அவ்வளவு சீக்கிரம் செயலிழந்து உடலை இயக்குவது ஆச்சரியமாக இருந்தது.
கண்கள் வைரத்தை தேடின. அதாவது அந்த ஒரு பவர் டைனாமிக் இருக்கு இல்லையா, சின்ன வயசுல வந்துட்டு என்னை இப்படி அவமானப்படுத்தி என்னை காயப்படுத்தணும் அப்படிங்கிறத 60 வயசுலையும், அந்த 60 வயசுல என்ன இருக்கு, லக்ஷ்மணன் வந்துட்டு குமாரசாமியோட நிழல்ல இல்லாம போய் அவருக்கு ஏற்ற மாதிரி அவரோட இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ வாழ்க்கையில முன்னேறி கல்யாணம் பண்ணி ஒரு டெய்லரிங் கடையை சொந்தமா வச்சு பையனை வளர்த்து பையனுக்கு இப்ப கல்யாணமும் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அவர் வாழ்க்கையில அவரோட முடிஞ்ச வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டார். அவர் வந்துட்டு ஒரு வெற்றியை கண்டுட்டார். ஆனா நான் கண்ட வெற்றியை உங்ககிட்ட இருந்து எனக்கு வேலிடேஷன் வேணும், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆமோதிப்பு வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறார் லக்ஷ்மணன், ரைட்? குமாரசாமி என்னைக்காவது அது கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. 10 வயசுல கண்டிப்பா குமாரசாமி கொடுத்துட முடியாது. உங்ககிட்ட இருக்கிற அழகான கோலி குண்டு உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற குமாரசாமி 60 வயசுல ஒரு கவர்மெண்ட் லாயர் ஆகி பென்ஸ் கார் வச்சு இன்னும் பல தோட்டம் தரவு வாங்கி வந்திருந்தாலும் இப்போ ஒரு பெரிய மனசு வந்திருக்கா அப்படின்னா இல்லை. குழிய தோன்றாங்க, அங்க ஏதோ மினுக்கதும் உடனே வெளியே போடா ஓடுன அப்படின்னு சொல்லி மண்ணை மூடியாதான் பார்க்கறாரு. இங்க மலேசியா நவீன் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்படின்னா, இந்த பவர் டைனமிக்ஸ் சின்ன வயசுல செட்டான பவர் டைனமிக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம் தான், ரைட்? சின்ன வயசுல அப்பா அம்மா நம்ம ஒரு தடவை ட்ரீட் பண்ணியிருக்கலாம், பக்கத்து வீட்டு பையன் நம்மள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா வளர்ந்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பண்ணி அமெரிக்கா வந்து என்னதான் போனோம், சின்ன வயசுல அவங்களை போய் பார்க்குறப்போ அதே பவர் டைனமிக்ஸோட தான் நம்ம இருக்கோமா, இல்லை அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா அப்படின்னு கேட்கணும். அந்த அந்த காயங்கள் எப்போ சின்னதாகும்னா, இந்த கதையில மிக பெருசாக ஒரே விஷயம் வந்துட்டு அந்த அரச மரம் தான். அந்த அரச மரம் பெருசா நிற்குதுங்க, மற்றது எல்லாமே அப்படியே அதே சேஸு தான் இருக்கும். நம்ம மனசும் நம்ம வளர வளர பெருசாகுதா, நம்ம மனசு பெருசாகுதான். சின்ன வயசுல பட்ட காயங்கள்லாம் சின்னதாகும். நம்ம மனசு ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா அந்த காயம் இல்லாமலே போயிடும், ஆறி போயிடும் அந்த காயம். இங்க லக்ஷ்மணனுக்கும் குமாரசாமிக்கும் அந்த காயமே ஆறலை. ஏன்னா அவங்க மனசும் சின்னதாக தான் இருக்கு அப்படின்னு நவீன் சொல்றதா நான்